யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே ரேகா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் அது அது ஒன்றும் இல்லை சார், சும்மா வீட்டில் இருந்து கால் பண்ணாங்க. ஆமா ஆமா, வீட்டுல எல்லாருக்கும் பதட்டம் இருக்கத்தானே செய்யும். ஒரு பொம்பளை பிள்ளைய வேலைக்கு அனுப்புறாங்க, அதுவும் ஆபீஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்கும்பொழுது அதை வீட்டுல சொன்னா அவங்களுக்கு பயமா தானே இருக்கும். அந்த பிள்ளை பாதுகாப்பா போயிட்டு வருமா அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அதுவும் உங்க வீட்டுல உங்க சித்திலாம் ரொம்ப பாதுகாப்பை பத்தி யோசிப்பாங்க. அதுவும் உன் மேல உங்க சித்திக்கு பாசம் வேற நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்துல பத்திரதனமா செய்வாங்க. ஏமா இங்க நடக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? சார் சித்தியா? ஆமாம்மா, உங்க சித்தியை தான் சொல்றேன். உன் மேல பாசம் அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கனே. அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க நடக்கிற பிரச்சனையை சொன்னா பயப்படுவாங்கல்ல. ஆமாம் சார், பயப்படுவாங்க தான். நான் இது சொல்லலை சார். நீ வேற ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படி இருக்கிறப்போ உன் பாதுகாப்பை பத்தி உங்க சித்தி யோசிக்காம யார் யோசிப்பா? அதான் கால் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. என்ன சித்தி அம்மா தான் கால் பண்ணாங்களா இல்ல? சார் சித்தி தான் சார் கால் பண்ணாங்க. ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் எப்போவுமே ஒரு 2-3 தடவை கால் பண்ணுவாங்க. அப்படி இப்போ கால் பண்ணுவாங்களா, நான் பதட்டமாக பேசினேன்னா ஏன் பதட்டமாக பேசுகிறேன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி சொன்னேன்னா அதனால அவங்க தான் சார் பேசிட்டு இருந்தாங்க. சித்தி தான் சித்தி தான். அச்சா, இந்த மாதிரி ஒரு சித்தி கிடைப்பாங்களா சொல்லு பார்க்கலாம். சரி, இதுக்கப்புறம் உன் பாதுகாப்பு எனக்குமே முக்கியம் ரேகா. உன்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாலோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ உடனே என்கிட்ட சொல்லு, சரியா? இதுக்கப்புறம் சஞ்சய் சார் கிட்ட சொல்றதுக்கு என்ன உனக்கு பயம்? அதனால நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உங்க சித்தி கிட்ட சொல்லி வையன் என்ன பத்தி. இல்லம்மா, ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது எனக்கு சார தெரியும். அந்த சார் இப்போ போலீஸ் ஆயிட்டாரு. அந்த சார் எனக்கு பாதுகாப்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லி வையேன்னு சொல்றேன், புரியுதா? இவர் என்ன நம்மள ரவுண்டு கட்டி கொஸ்டின் கேட்பாருன்னு பார்த்தா இப்படி வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. இப்ப இவரு நம்மள சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிறாரா, சந்தேகப்படாம கேள்வி கேட்கிறாரா? இப்ப நம்மள அக்யூஸ்ட் இவர் முடிவு பண்ணிட்டாரா, இல்ல அக்யூஸ்ட் நம்ம தான் முடிவு பண்றதுக்கு நம்ம வயல ஏதாவது க்ளூ தேடுறாரா? ரேகா, மைண்டுக்குள்ள ஏதாவது பேசுறியாமா? இல்ல இல்ல சார், இல்ல இல்ல. சரி சரி, மைண்டுக்குள்ள பேசணும்னு அவசியம் இல்ல. வெளிப்படையா பேசினாலே சஞ்சய் உனக்கு ஏத்த மாதிரி கோஆபரேட் பண்ணுவேன். அதுல எதுவும் பிரச்சனை இல்ல. நீ வேற ஷாக் ஆயிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருமா. வைஜெயந்தி சார் இங்க பாருங்க வைஜெயந்தி, ரேகா கிட்ட இருந்து மட்டும் நீங்க போனை வாங்கவே கூடாது, புரியுதா? சார் ஆனா எல்லார்கிட்ட இருந்து போனை கலெக்ட் பண்ணி வைக்க சொல்றீங்க சார். நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். இந்த பொண்ணு இவ்வளவு நேரம் எங்க இருந்தது எனக்கு தெரியல பாருங்களேன். ஏமா நீங்க என்ன நின்னுட்டு இருந்த? இங்க பாருங்க வைஜெயந்தி, யாரு கிட்ட ரேகாவை மிரட்டிட்டு இருக்கீங்க? ரேகாவை மிரட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கெட்ட கோவம் வரும். சார் ஆனா நீங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பேசுறீங்க. எப்படி இப்போ ஓகேவா? இப்போ ஓகே சார், இப்போ பேசுங்க. ரேகா கிட்ட இருந்து போனை வாங்க கூடாது, புரியுதா? ஏன்னா ரேகாவோட போன் ரேகாவுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா ஏன் சார் அப்படி? ஆபீஸ்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் ஏனோ தானு ஒர்க் பண்றவங்க. ஆனா நம்ம ரேகா மட்டும்தான் ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு. அதுவும் நம்ம கார்த்திக் பிரகாஷோட பர்சனல் பிஏ. அப்படி இருக்கிற பட்சத்துல மொபைல் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அதனால ரேகாவோட மொபைல நம்ம வாங்க தேவையில்ல. ரேகா மொபைல ரேகா கையிலே கொடுத்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்றதுதான் நல்லது. இந்த பொண்ணு முகரக்கட்டையை பார்த்தா அவ்வளவா நல்லா இருக்கு. போனை வாங்க கூடாதுன்றாரு, அது எப்படி போனை வாங்காம இருக்க முடியும்? ஒருவேளை இந்த பொண்ணு சாருக்கு ஆளா இருக்குமோ? இல்லையே, அந்த கீர்த்தனா பொண்ணு தானே சாரோட ஆளு. அப்படி இருக்கும் பொழுது இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுறாரு இந்த பொண்ணுக்கு. மஞ்ச மண்டை நல்லாவா இருக்கு? என்ன வைஜெயந்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ரேகாவோட போனை எந்த காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் வாங்க கூடாது, புரியுதா? சார் ஆனா நம்ம தான் கம்பெனி ஓனர் போனே வாங்கிட்டோமே சார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பொண்ணு மட்டும் என்ன? இங்க பாருங்க வைஜெயந்தி, ஓனர் போனை வாங்கலாம், ஆனா ரேகா போனை வாங்க கூடாது. ஏன்னா ரேகா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ போன் வாங்கினா நல்லாவா இருக்கும். கடவுளே, இங்க பாருமா ரேகா, நீ போனை கையில வச்சுக்கோமா, நான் பாத்துக்கிறேன். இந்த வைஜெயந்தி உங்ககிட்ட இந்த போனை வாங்க மாட்டாங்கன்னு. ஆனா ரேகா வீட்டுல மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு.
ஆபீஸ்ல ரைடு நடக்குது, ரைட்ல ஒரு வேலை மாட்டிப்போமோன்னு பயமா இருக்குன்னு சொல்லிடுங்க உங்க சித்திக்கிட்ட. ஆனா சார் நான் ஏன் சார் அப்படி சொல்லணும்? இல்லம்மா, ரைட்ல ஒரு வேலை பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டா, புரியுதா? அப்படி பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க. கம்பெனி இழுத்து மூடிட்டா வேலை போயிடும். வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? அதுக்கு தான் சேர்த்து வீட்டுல சொல்லி வைன்னு சொல்றேன். எதுக்கும் சேஃப்டிக்கு. சார் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. புரியாதுமா, உனக்கு புரியாது. ஆனா நீ போனை கையிலே வச்சுக்கோ. உனக்கு இப்ப எதுவும் புரிய தேவையில்ல. புரிஞ்சிருச்சு, இப்ப புரிஞ்சிருச்சு. இவரு இந்த பிள்ளைய லாக் பண்ணி வச்சிருக்காரு, ஆனா அந்த பிள்ளைக்கு அது தெரியாத அளவுக்கு ஹேண்டில் பண்றாரு. ஏமா ரேகா, இந்த ஆபீஸ்ல சர்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி சர்ச் பண்ற பட்சத்துல எல்லாரையும் என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். நீ இந்த ஆபீஸ்ல ஏதாவது வித்தியாசமான பொருளை பார்த்த? உனக்கு ஏதாவது தெரியுமா? சார் சார் என்ன பொருள், என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல சார். இல்லம்மா, ஏதாவது பொருள் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். உனக்கு ஏதாவது தெரியுமான்னு? அதான் சார் எந்த பொருள்? ச்சே, நீ ஏற்கனவே பதட்டத்துல இருக்க. உன்னை நான் வேற என்ன பதட்டமாக்குறேன் பத்தியா? அதனால பதட்டமாக்காத. பரவாயில்ல, நீ போனை கையிலே வச்சுக்கோ. உன் கையில போனை கொடுத்தாதான் நான் இன்னும் என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியும். நீ போய் சீட்ல உட்காருமா. போன்ல எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்கன்னா கையிலே வச்சிருக்கணும். ஏதாவது சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும், புரியுதா? அம்மா, சார்ஜ் போடுறது இல்ல வேற ஏதாவது போனை துடைக்கிறது, கவரை மாத்துறது, ஏதாவது கழட்டுறது, தூக்கி போடுறது, இந்த மாதிரி சொல்றேன். எதனாவது பண்ணணும், சும்மா இருக்கிற டைம்ல போனை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை கிளீன் பண்ண நினைச்சீங்கன்னா அப்படி பண்ணா என்கிட்ட சொல்லுங்க. இல்ல நான் சும்மாவே தான் அந்த போனை அழுக்காவே வச்சிருப்பேன் அப்படின்னா வச்சிருங்க, நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பட் நீங்க சுத்தம் பண்ணணும்னு நினைச்சீங்க அந்த போனை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. திரிக்க திரிக்க வேண்டாம், வெடிக்க வெடிக்க பாண்டா, படிக்க படிக்க வாரா, புழுதி பறக்க நீடா, பறக்க பறக்க. வைஜெயந்தி, ரேகா நல்ல பொண்ணு. ரைடு முடிஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். ரொம்ப பயந்துட்டாங்க. அதனால ரேகாவோட போன் நம்பர்ல இருந்து நம்ம நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்து வச்சுக்கோங்களேன். எதுக்கும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். அக்வெஸ்ட் நம்பர் 1. என்ன வைஜெயந்தி? ஓகே சார், நான் இப்போ அந்த பொண்ணு நம்பர்ல இருந்து என் நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்துக்கிறேன் சார். பத்திரமா சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரேகாவோட பாதுகாப்பு முக்கியம்ல. ஓகே சார். சார் அது வந்து பரவாயில்ல, கொடுத்து வைங்க. உங்க சேஃப்டிக்காக தானே யோசிக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க கோஆபரேட் பண்ணணும்ல. வாங்கிக்கோங்க வைஜெயந்தி. படிக்க படிக்க வாரா, புழுதி பறக்க நீடா, பறக்க பறக்க போர்தா, நடக்க நடக்க எவன்டா, எதுக்க எதுக்க எதுடா. வாங்க மிஸ்டர் வேதாச்சலம், நான் இன்னும் முன்னாடியே உங்களை எதிர்பார்த்தனே. என்ன ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க? அப்டேட் லேட்டா கிடைச்சதோ? ஆமா சார், நீங்க புதுசா தானே இப்பெல்லாம் அப்டேட் பண்றீங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த நியூஸ்லாம் வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுதான். அப்புறம் சார், இப்பெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல புதுசா டிராமாலாம் நடக்குது போல. 2 வருஷமா ஆள் அட்ரஸே இல்லாத ஒருத்தன் திடீர்னு யூனிஃபார்ம் போட்டு வந்து ரோஹித் ஆபீஸ்ல ரைடு விட்டுறான்னா இதை நாங்க எப்படி நம்பணும்? டிராமாலாம் எதுவும் இல்ல சார். அவர் எங்க டிபார்ட்மெண்ட்டோட நேர்மையான ஆபீசர். லாஸ்ட் 2 இயர்ஸா மெடிக்கல் லீவ்ல இருந்தாரு. இப்போ டியூட்டில ஜாயின் பண்ணிருக்காரு. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? மெடிக்கல் லீவா? என்ன சார், யாரை ஏமாத்த பாக்குறீங்க? 2 வருஷமா எந்த கான்டாக்டும் இல்லாம எந்த ஆபீஸ்க்கும் வராம திடீர்னு போதை பொருள் கேஸ்ல ரோஹித்தை லாக் பண்ண மட்டும் ஒருத்தன் லீவ் முடிஞ்சு வருவானா? இந்த கதையை நான் நம்புற மாதிரி இல்ல சார். நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். ஆனா சட்டப்படி அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். ஆதாரத்தோட தான் நான் ரோஹித் ஆபீஸ்ல ரெய்டு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அந்த ஆபீஸ்ல போதை பொருள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சட்டப்படி நாங்க ஆக்ஷன் எடுக்கணும்ல சார். அதுக்கு தான் போயிருக்காரு. சட்டம் விசாரிக்கிட்டோம் சார். ஆனா இந்த சட்டத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். இந்த நாடகத்தை நான் சும்மா விட போறது இல்ல. அந்த இன்ஸ்பெக்டர் பின்னாடி யார் நிக்கிறான்றத சீக்கிரமே வெளியில கொண்டு வந்துடலாம்னு. கொண்டு வாங்க சார், இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு விஷயம் உங்களுக்கு சந்தேகம் பட்டா அதை வெளியில கொண்டு வாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம். எல்லாத்துக்கும் நீங்க ரெடியா தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஏன்னா நீங்க தான் இப்ப யார் பின்னாடியே நின்றுட்டு இருக்கீங்களே. இங்க பாருங்க வேதாச்சலம், நீங்க எதுக்கு வந்தீங்களோ அந்த டவுட்டை கேட்டு கிளம்புங்க. தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்தை பத்தியோ இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் பத்தியோ பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. ரைட்ஸ் இல்லாமலே போட்டு சார். அது எப்படி சார், நேற்று வரைக்கும் அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்தவன் இன்னைக்கு போய் ரைட் பண்ணுவான், அதுவும் கரெக்டா ரைட் பண்ணுவான் நீங்க நம்புறீங்க? ரோஹித் சஞ்சய் எப்படி இருந்தாங்கன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல ரோஹித் ஆபீஸ்ல சஞ்சய் ரைட் பண்ணி அங்க பெருசா பொருள் ஏதாவது கிடைச்சிட போதுன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல நாங்க தான் அதை நம்பிட்டு கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? இங்க பாருங்க சார், உங்களுக்கு என்ன தெரியும் சஞ்சய் பத்தி? அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கோ ஸ்மார்ட்னஸ்க்கோ எக்ஸாம் எழுதி டைரக்டா இன்ஸ்பெக்டரை விட பெரிய போஸ்டிங்கே போக முடியும். பட் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் இந்த போஸ்டிங்ல இருக்காரு.
ரொம்ப நேர்மையான அதிகாரி சார். சட்டப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டா எதிர நிக்கிறது சொந்த ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, சட்டம் என்ன சொல்லுதோ அதை நியாயமான விஷயத்த மட்டும்தான் அவர் பண்ணுவாரு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சார். அதனாலதான் நான் அமைச்சிருக்கேன். சார் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க இப்ப என் கூட வாங்க ரோஹித் ஆபீஸ்க்கு. நேரா வந்தே ஆகணும். எனக்கு இங்க 1000 வேலை இருக்கு சார். அங்கதான் இன்ஸ்பெக்டர் பாத்துக்கிறாரு. நீங்க கிளம்புங்க. இல்ல சார், நீங்க வந்தே ஆகணும். ரோஹித் எனக்கு எதிரின்றது தனிப்பட்ட விஷயம். ஆனா இவ்வளவு சின்ன வயசுல அவன் இவ்வளவு பெரிய பிசினஸ்ல வளர்ந்துருக்கானா கண்டிப்பா இந்த மாதிரி இல்லீகல் பிசினஸ் பண்ணி தான் வளர்ந்துருக்கணும். அதனால நீங்க இப்ப என் கூட வரலனா நான் உங்களுக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி கிட்ட பேச வேண்டியது இருக்கும். தேவையில்லாம நீங்க ரோஹித்துக்கு ஃபேவரட்டா பண்றீங்கன்னு சொல்லி பெரிய லெவல்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவேன். அது உங்க வேலைக்கே ஆபத்தா முடியும். நீங்க என் கூட வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணும்னு நீங்க முடிவெடுங்க. என்ன சார் உங்க பிரச்சனை? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல சார். வாங்க ஒரு 10 நிமிஷம் ரைட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எப்படி ரைட் பண்றாருன்னு பாத்துட்டு வருவோம். இல்லாத வேலை சார். ரொம்ப தேவையான வேலை சார். தயவு செஞ்சு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அப்பயும் நான் போலாம். நீங்க எதுக்கு சார் வரணும்? இங்க பாருங்க சார், நான் திரும்பவும் சொல்லிட்டேன். நான் நேரா பார்த்தா மட்டும்தான் அந்த விஷயத்த நம்புவேன். இல்லனா என் சைடு என்ன ப்ராப்ளம் பண்ணணுமோ அதை நான் பண்ணியே தருவேன் சார். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் உங்க மேலயும் உங்க டிபார்ட்மெண்ட் மேல எனக்கு இருக்கிற டவுட் தான் நான் ரைஸ் பண்ணுவேன். மீரா மேடம் அட்மின்ல வந்து சஞ்சய் சார் உள்ள போலாமா அப்படின்னு கேட்டப்போ ஏதோ யாரோ பர்மிஷன் கேக்குறாங்க அப்படின்ட்டு, ஆனா குரல் மட்டும் கேட்ட குரலா இருக்கேன்னு நிமிந்து பார்த்தா மீரா மேடம் இந்த மணி மயங்காம இருக்க. அதுக்கப்புறம் சஞ்சய் சார் ஏதோ டிராமா கம்பெனியில தான் சேர்ந்துட்டாரு போல நினைச்சிட்டு, என்ன சார் ஆபீஸ் வேலையை விட்டுட்டு நடிக்க கிளம்பிட்டீங்களான்னு கேட்டேன். நானும் அதே தான் கேட்டேன். அப்ப தப்பு இல்லையே நீ நான் நினைச்சது? தப்பு இல்ல மேடம். திடீர்னு அவர் யூனிஃபார்ம் போட்டு வந்தா நின்னா அப்படிதான் நம்ம கேட்க முடியும். அவரை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் போலீஸை யோசிக்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவர் கேட்ட விதம் நடந்த இதெல்லாம் இன்னும் எப்ப பார்த்துட்டு இருக்க மேடம். இங்க பாரு சர்மதி, நீ கேட்ட மாதிரியே தான் நானும் கேட்டேன் இந்த பிள்ளைகிட்ட. ஆனா அந்த புள்ள மட்டும் சொல்லுச்சு அவர் ஏதோ க்ளூ கொடுத்துருக்காருன்னு. ஆனா அந்த புள்ள சொன்னதை 1% கூட காதுல வாங்காம இப்படி வந்து உட்காந்துருக்கேன். மயக்கம் எப்படி ஹெவியா வருது தெரியுமா? ஐயா மேடம் மயங்கிடாதீங்க, கௌரவம் முக்கியம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உட்காந்துருக்கேன். அந்த பையன் நடக்கிறது நிக்கிறது உட்கார்றது ஸ்டைல் எல்லாம் பாரு. போலீஸ்ன்னு என்ன நினைக்காம இருந்ததுக்கு பாருங்கடி அப்படின்ற மாதிரி இல்ல இருக்குல்ல. ஆமா மேடம். ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல. என் பவி, காஞ்சு போன பூமியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சு போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா அந்த தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? ஏண்டி இப்ப காஞ்சு போன பூமி எல்லாம் பாட்டு பண்ணல, அதுல எனக்கு நிறைய டவுட்னா. அன்றாவி நாய், எதுல டவுட் வந்திருக்கு பத்தியா? ஆமா, டவுட் எதுல வருதோ அதை தானே கேட்க முடியும். இதுல காஞ்சு போன நதிலாம் யாரு? இதுல நடி உனக்கு டவுட் நம்பலாம் தான். அப்ப அந்த கம்ப்ளைண்ட் பண்ண போறமே அந்த தெய்வம் யாரு? அது ரோஹித் சாரு. பத்தியா நேத்தி வந்த புள்ள கரெக்டா பேசுது. இன்னும் உனக்கு தெரியல பத்தியா? அதுதான் நானும் சொல்றேன். துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுவாங்க. ஆனா அந்த தெய்வமே இப்ப கலங்கி நிக்குதே, யார் ஆறுதல் சொல்லுவா? எது நீங்களாம் நம்பிட்டு இருக்கீங்க அவர் கலங்கி போய் நிக்கிறாரு யார் ஆறுதல் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னும் நடக்கிறதெல்லாம் பிளான்ன்ற மாதிரி தான் தோணுதுன்னு. கீர்த்தனாமா அப்படிலாம் யோசிக்க கூடாது. சஞ்சய் சார் மேல ரோஹித் சார் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு தெரியுமா? அப்படி நம்பிக்கை வச்சிருந்தவருக்கு துரோகம் பண்ற மாதிரி இப்படி ரைடுக்கு வரலாமா? ஆனத்தை போல படம் மாதிரி அவங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ண சொன்ன உடனே எப்படி லிவிங்ஸ்டன் வேலையை தூக்கி போட்டுட்டு போய் நான் எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இவரும் காக்கி சட்டை கொடுத்த உடனே அந்த காக்கி சட்டையை கிழிச்சு போட்டுட்டு நான் என் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்க வேணாமா? நேத்து வரைக்கும் ரோஹித் சாருக்கு உயிரை கொடுக்குற ஃப்ரெண்டா சுத்தின மனுஷன் இன்னைக்கு யூனிஃபார்மை போட்டுட்டு வந்து ரைடுக்கு வந்து நிக்கிறாரு அப்படின்னா இதை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உண்மையான அன்புனா என்னன்னு தெரியுமா? நான் சொன்ன மாதிரி தான். சஞ்சய் சாருக்கு இந்த வேலை கிடைச்சிருந்தா கூட வேணான்னு தூக்கி போட்டிருக்கணும். ஆனா விட்ட வேலையை திரும்பி எடுத்து யூனிஃபார்மை போட்டு வந்து நிக்கிறாரு. இவர் ஒரு துரோகி. அப்படிலாம் சொல்லாத கவிதா. என்னோட ஜி நல்ல ஜி. அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையில தான் இப்படி பண்ணிருப்பாரு. அவர் ஒன்றும் தங்கம் கிடையாது மீரா மேடம், சுத்த தகரம். ரோஹித் சார் மேல கொஞ்சம் மரியாதை இருந்தா கூட இந்த ரைடுக்கு வந்திருக்க மாட்டாரு. மறுத்திருக்கணும்ல. ரோஹித் சார் மேல கொஞ்சம் மரியாதை இருந்திருந்தா கூட இப்படி ரைட் பண்றதுக்கு வந்திருக்க மாட்டாரு. இல்ல இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்க மாட்டாரு. ஐயோ கடவுளே, ஒரு வேலை இந்த ஆபீஸ்ல தேடி போதை பொருள் எதுவும் கிடைச்சிச்சுன்னா சஞ்சய் சார் கையாலையா ரோஹித் சாருக்கு வழங்க மாட்ட வேண்டியது வரும். அப்படி ஒரு கொடுமைய நம்மளாலே பார்க்க முடியாதே. ரோஹித் சார் எப்படி தாங்குவாரு? நேத்தி தானே ரிசப்ஷன் முடிஞ்சது. இதை நந்தினி எப்படி தாங்குவாங்க? இதெல்லாம் நினைச்சாலே நெஞ்சு பதறுது ஒதுருது.
இழுவைகளை நீ சுமந்தாய், எனக்கு மகுடங்கள் சூடினாய், நிழலாக நான் நடந்தேன், உன் நிஜத்தை நீயே மாற்றினாய். உயிரைதான் கொடுக்கும் நண்பன் என்று உன்னையே நம்பி நின்றேனே, தோளில் சாய்த்த நட்பை என்று தோள்பட்டையில் தூக்கி எறிந்தாயே. நட்பு என்னும் பொய் வார்த்தை தான் இன்று நெஞ்சுக்குள்ளே குத்துதம்மா. உயிரை காக்கும் நண்பன் என்று நான் பொய்யாய் சாய்ந்தேனே, உன் சிறகுகள் என்னை குத்தியதே. நட்பு என்னும் பொய் வார்த்தை என்று நெஞ்சுக்குள்ளே குத்துதம்மா. லா 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 லா. என் பைத்தியக்காரி மாதிரி பேசாதண்ண, அப்படிலாம் ஒன்றும் இருக்காதே. தேவையில்லாம சிம்பதி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும் பவி. பாரு, மரியாதையே பேசு. அப்படிலாம் சஞ்சய் சார் பண்ண மாட்டாரு. பண்ணிட்டாரு சிறப்பா. எவிடன்ஸ் கிடைக்குதுன்னு மும்பரமால தேடிட்டு இருக்காரு மனுஷன். ஏண்டி அப்புறம் வந்த வேலையை பார்க்க வேணாமாடி? இது எப்படி பார்க்க முடியும்? ஓரளவு தானே பார்க்கணும். அது எப்படி ஸ்ட்ராங்கா பார்க்க முடியும்? ஃப்ரெண்டு மாட்டி பாருன்னு தெரியணும்ல. அது எப்படிடி ஸ்ட்ராங்கா சொல்றேன் மாட்டி பாருன்னு? நீ ஏதாவது பண்ணியா என்ன? ஏன் வாய முடி பைத்தியக்கார நாயா? நான் ஆணை புலம்பிட்டு உட்காந்துருக்கேன் பைத்தியக்காரி மாதிரி. இதுல விட்டா விட்னஸ்ல என்ன மாத்தி விட்டுருவா போலையா? தெரியுதுல்ல, வாய மூடிட்டு உட்காரு. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் தப்பாதான் யோசிப்பீங்க. தோ எனக்குன்னு ஒரு ஆள் கிடைச்சிருக்கா பாரு, கீர்த்தனா. அவதான் எல்லாத்தையும் கரெக்டா யோசிப்பா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை, நேர்மை, நியாயம். அதை விட அதிகமா புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கு. கீர்த்தனாமா? எஸ் மேடம். என்னடா ரொம்ப நேரமா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன தெரிகிறது? நிறைய தெரியுது, ஆனா அது எல்லாத்தையும் சொல்ல முடியாத. பரவாயில்ல, மேலோட்டமா சொல்லு. இந்த ஆள் எதுக்கு இப்ப காக்கி சட்டையை போட்டுட்டு வந்திருக்காரு? அதை பத்தி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்காடா? இருக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்கண்ணே. கொஞ்சம் அமைதியா எல்லாரும் கேட்கணும். நீங்க எல்லாரும் யோசிக்கிறது தப்பு. எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். நான் சொல்ற பாயிண்ட்ஸை கொஞ்சம் கவனமா கேட்கணும். இங்க பாரு, நான் சொன்ன பாயிண்ட்டும் கரெக்டு தான். அந்த மனுஷன் துரோகி தான். உனக்கு அப்ப தெரியுமா அவர் துரோகின்னு? அவர் பாவியா கூட இருக்கலாம். அதை பத்தி நம்மளுக்கு இப்ப கவலை இல்லை. ஃபர்ஸ்ட் என் பாயிண்ட்டை கேளுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரோஹித் சாரு சஞ்சய் சாரு ஏனோ தானோன்னு பழகின நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உயிருக்கு உயிரா பழகின ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஸு. எக்ஸாக்ட்லி. செகண்ட் பாயிண்ட், நீங்க எல்லாரும் சொல்ற கதையை வச்சு பார்த்தா சஞ்சய் சார் ஏற்கனவே போலீஸ் வேலையில இருந்தவரா இருக்கணும். ரோஹித் சாருக்காக தான் அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு அவர் கூட வந்திருக்கணும். இப்ப திரும்ப அவருக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு. யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. அவர் ஆசைப்பட்டு சேர்ந்தாரா இல்ல ஆசைப்படாம சேர்ந்தாரா அப்படிங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப அவர் யூனிஃபார்ம் போட்டது கண்டிப்பா ரோஹித் சாருக்காக தான் இருக்கும். எம்மா எல்லாம் கரெக்ட் தான், இருந்தாலும் இல்ல மேடம், எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. தென் மூணாவது பாயிண்ட், யோசிச்சு பாருங்க. ஒரு வேளை சஞ்சய் சார் இந்த இடத்துல யூனிஃபார்ம் போட்டு வரலனா வேற யாராவது ஒரு அதிகாரி தான் ரைடுக்கு வந்திருப்பாங்க. அப்படி கூட இல்லாத வேற ஒருத்தர் வந்திருந்தா ரோஹித் சாரை காப்பாற்ற போராடுறது ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு புரியுது, இது ரொம்ப பெரிய கேஸு. ரோஹித் சாரோட ஃபியூச்சரையே பாதிக்கிற விஷயம். அதனால தான் நேரடியாக களத்தில் இறங்கணும்னு சஞ்சய் சார் இந்த யூனிஃபார்மை போட்டிருக்காரு. அப்படிதானே உனக்கு தோணுது? எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆஃபீஸில் வந்து இந்த அளவுக்கு தேடும்போது தான் ரோஹித் சார் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத சட்டப்படி ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ண முடியும். அதுக்காக தான் சஞ்சய் சார் இப்போ ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. அவி, நீ நல்லா யோசிக்கிறேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கீர்த்தனா, எப்படிடி இம்புட்டு விஷயத்த புட்டு வைக்கிறேன், ஸ்மார்ட்டா பேசுறேன். ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சொல்றதுதான் உண்மையா இருக்குமோ? ஏன் மேடம் உங்க ரெண்டு பேருக்கு நான் மயக்க வரல? இல்ல வராது. எமர்ஜென்சிக்கு வைத்தியம் பார்க்க கவுத்த மேற ஊர்ல இல்ல. ஃபாரினுக்கு ஃபோன் பண்ணி அவன் ஆம்புலன்ஸ் அனுப்புன்னு சொல்றதுக்குள்ள நாங்க போய் சேர்ந்துருவோம். அதனால நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன்லாம் வாங்கி வச்சிட்டோம். அட கொடுமையே. திரிக்க வேண்டாம், வெடிக்க பாண்டா, படிக்க வாரா, புழுதி பறக்க நீடா, பறக்க போர்தா, நடக்க எவன்டா, எதுக்கா இவன்டா. செக்கிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எதையும் மிஸ் பண்ணலையே சார்? கரெக்டா போயிட்டு இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரியே மெயின் ஆஃபீஸு ஸ்டாப் டெக்ஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் அனனுவா செக் பண்ணியாச்சு சார். குட். என்னென்ன முடிஞ்சிருக்கு டீட்டெயிலாக சொல்லுங்க சார். மெயின் சர்வர் ரூமு, ஃபைல்ஸ் ரேக்ஸு, அப்புறம் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர்ஸு எல்லாத்தையுமே செக் பண்ணி முடிச்சாச்சு சார். ஆனால் பேக் ஸ்டோர் ரூமில் லாக் பண்ணியிருக்காங்க சார். சில ப்ரைவேட் ஃபைல்ஸும் கேபின் இன்னும் செக்கிங் முடியாமல் பாக்கி இருக்கு சார். இங்கே பாருங்க, ஒரு சின்ன இடத்த கூட விடக்கூடாது. சின்ன பேப்பர் துண்டு இருந்தால் கூட முழுசாக செக் பண்ணணும். ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் வெளியில தானே இருக்காங்க, யாரும் எந்த ரூம்குள்ள இல்லையே சார். எல்லாரையும் வெளியே போக சொல்லியாச்சு. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் இன்னும் வெளியிலே வரல சார். அவரை நம்ம மீட் பண்ணவே இல்லை, பேசவும் இல்லை. யாரு சார்? மேனேஜிங் டைரக்டர் கார்த்திக் பிரகாஷ். அவர் கேபின்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் மட்டும் இந்த ரூம்ல தனியா தான் இருக்கேன், நான் ஏன் வெளியில வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு சார். நாங்க எவ்வளவு கூப்பிட்டு பார்த்துட்டோம், அவர் வெளியே வரவே மாட்டாரு சார்.
வரமாட்டாரு துரை வரமாட்டாரு. சரி விடுங்க, நானே போய் அவரை வெளியில கூட்டு வரேன். சார் நானும் வரட்டுமா? வேணாம், நீங்க மத்த ஒர்க்லாம் பாருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்கொயரி அவர்கிட்ட பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ பேலன்ஸ் பண்ணிட்டு வரேன். சார் சார் என்ன சார் பண்றீங்க? தேவையில்லாம என் மேல கை வைக்கிறீங்க. இப்ப துப்பாக்கி எல்லாம் காட்டுறீங்க. பைத்தியக்காரன் நாய சார் சார்னு கூப்பிட்டு என்னையும் ஏமாத்த பாக்குறியா? என்னோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் நீ தான்டா. என் ரோஹித்தை கொண்டு வந்து இந்த நிலைமையில நிப்பாட்டிட்டியடா. அவன் என்கிட்ட கேக்குறான்டா, தெரியுமா? டேய், ஆபீஸ்ல செக்யூரிட்டி கார்டா நீ இருந்தோம் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வர்ற வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு நொக்கலா கேக்குறான்டா. இதெல்லாம் காரணம் யாருடா? நீ தானே நாய? பாரு ப்ரோ, இதுக்கெல்லாம் நான் எந்த விதத்திலயும் காரணம் கிடையாது. உன் ஃப்ரெண்டு ரோஹித்தை எதிர்த்து நின்னது வேதாச்சலம், அவரை எதிர்த்து இப்ப நீ நிக்கிறேன். இதுல நான் எங்க இருந்து வந்தேன்? உனக்கு தெரியாது அப்படித்தானே? உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம இருந்ததுனாலதான் ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட கூப்பிட்டு போய் நான் உட்கார வச்சேன், அவரை பேச வச்சேன், அவர் வாயாலே எனக்கு க்ளூ கொடுக்க வச்சேன். ப்ரோ பாரு நாயா, அது மட்டுமா பண்ண? நைட்டு குடிக்கிற மாதிரி குடிக்க வச்சு என்ன தெளிவா யோசிக்க வச்சு அதுக்கப்புறம் என்னென்ன வேலை பார்த்திருக்க தெரியுமா? அதையும் தாண்டி எனக்கு பெரிய டவுட் இருக்கு, அந்த ஆளுக்கு இந்த மாதிரி போதை பொருள் வைக்கிறதுக்கு நீ தானே ஐடியா கொடுத்த எல்லாம். அப்புறம் எப்படிடா அந்த ஆள் நேத்தி சொன்னாரு, இதுக்கப்புறம் ஆள் பலத்தை வச்சு உங்களை அடிக்க முடியாது, அசிங்கப்படுத்தி தான் அழிக்க முடியும், நாளைக்கு இந்த நேரத்துக்குலாம் ரோஹித் அசிங்கப்படுத்தி உட்கார வைக்கிறேன்னு அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்னடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ, எனக்கு எதுவுமே தெரியாது. பாரு கார்த்தி, மரியாதையா சொல்றான். ரோஹித் என்ன பல நாளா யூனிஃபார்ம் போட சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா நீ எதுக்குடா நடுவுல பூந்து இப்படி பெரிய பிரச்சனையை கிளப்பிவிட்ட? நீ மெடிக்கலுக்குலாம் போனது எனக்கு தெரியும். அப்புறம் என்னன்னு கேக்குறேன்? அப்புறம் என்ன டேஷுக்கு நீ இப்ப இந்த காரியத்தை பண்ண சொல்லு? நான் தான் மெடிக்கல் டெஸ்ட் போனது உனக்கு தெரிஞ்சது, அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறதும் உனக்கு தெரிஞ்சது, அவன் ஆசையை நிறைவேற்றி தொலைக்க போறேன்னு உனக்கு தெரிஞ்சது. அப்புறம் எதுக்குன்னு சொல்றேன் இந்த ஆளை ஏத்தி விட்டு இப்ப போதை பொருளை உள்ள வைக்க வச்சேன்? சொல்லுடான்னு சொல்லிட்டேன். வேதாச்சலத்துக்கு நீ தானே ஐடியா கொடுத்தேன். இப்ப டாக் ஸ்குவாட் வேற வரப்போகுது. அந்த நாய் மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிச்சுன்னா ரோஹித் வெளியவே வர முடியாதுடா. அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. திரிக்க திரிக்க வேண்டாம், வெடிக்க வெடிக்க பாண்டா, படிக்க படிக்க வாரா புழுதி பறக்க வீடா, பறக்க பறக்க போர்தா, நடக்க நடக்க எவன்டா, எதுக்க எதுக்க எதுட்டா இவன்டா. ஏன் ப்ரோ இப்படி பயந்து பேசுறேன்? எப்படி பிரச்சனை வரும்னு கேக்குறேன். நீ தான் நேற்று நைட்டே அதை எடுத்திருப்பிய. எடுத்துட்டு போனோம். நான் என்னத்துல எடுத்தேன்? நைட்டு வீட்டு மொட்டை மாடியில யாரோ காணாம போனாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல எதையோ எடுக்க போனாங்க. இங்க பாரு, முழுசா நான் ஒன்னும் கஷ்டப்பட்டு தேடி அந்த பொருள் எடுக்கல. நீ எனக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தேடி வச்சுட்ட, புரியுதா? நான் வந்து அது எல்லாம் வெளியில தெரியாத அளவுக்கு தூக்கி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். என்ன ப்ரோ சொல்றா? நான் தேடி கண்டுபிடிச்சு வச்சனா? அத நீ எடுத்தியா? என்ன ப்ரோ விளையாடுற? எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தெரியவே தெரியாது ப்ரோ. பைத்தியம் ஒன்னெல்லாம் என் ரோஹித்துக்கு தம்பியா கொடுத்து அவனை ஒரு செகண்ட் பைத்தியக்காரனாக்கிட்டு இருக்காரு ப்ரோ. கிரிமினல் மூளைக்குள்ள வேதாச்சலத்துக்கு ஐடியா கொடுக்கணும்லாம் தோணி இருக்கு. அதுக்கப்புறம் பச்சை போதை பொருளை எப்படி எடுக்கணும்னு தோணி இருக்கு. போதை பொருள் மூலியமா என்ன யூனிஃபார்ம் போட வைக்கணும்னு தோணி இருக்கு. ஆனா எடுத்த போதை பொருளை எப்படி மறைக்கணும்னு உனக்கு தெரியல. ஒருவேளை டாக் ஸ்குவாட் வந்தாலோ இல்ல வேற ஏதாச்சும் மோப்பம் பிடிச்சி அதை கொண்டு பிடிச்சாலோ அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு உனக்கு தோணல. அதுக்கு நீ என்ன ஏத்தி விட்டு இருக்க? ஏன்னா எனக்கு தான் தெரியும் பத்தியா, அது எப்படி மாறிச்சா எவன் கண்டுபிடிக்க மாட்டானே. ப்ரோ அப்படிலாம் இல்ல ப்ரோ. இங்க பாரு கார்த்தி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன், உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீயும் கிரிமினல் வேலை பண்ணிட்ட. ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஏதாவது ஒரு சின்ன க்ளூ என் ரோஹித் மேல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ என்ன உண்மையிலே வேற மாதிரி பாப்படா கார்த்தி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ப்ரோ இப்ப நான் ஒத்துக்கிறேன், நான் எல்லா பொருளையும் தேடி எடுத்து வச்சுட்டேன். இருப்புண்ணா அப்ப அந்த ஆளுக்கு நீ தான் ஐடியா கொடுத்த? அதனால அதுவும் நீ தான் எனக்கு தெரியும். கண்டுபிடிக்கிற அன்னைக்கு உனக்கு இருக்குன்னா அந்த ஆள் வாயாலே சொல்ல வச்சு உன்னை தூக்கி உள்ள வைக்கிறேன்.
அப்படிலாம் சொல்லக்கூடாது. யூ ஆர் மை பெஸ்ட் ப்ரோ. செருப்பு ப்ரோ என்ன செருப்பு ப்ரோ. நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்துல நீ எல்லாத்தையும் கரெக்டா மறைச்சியா? இப்ப கேளு ஏன் இப்ப கேக்குற? ஏன் மொத்தமா சர்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்க வேண்டியது என்ன? நானா வந்து உன்னை மீட் பண்ணி எல்லாமா பேட் வேர்ட்ஸ் வருது நான் வாயில. இதை விட அசிங்கமாவே வருது. இந்த யூனிஃபார்முக்கு நான் கொடுக்குற மரியாதை, என் ரோஹித் மேல நான் வச்சிருக்கிற பாசம் ரெண்டும் என்ன போட்டு பைத்தியக்காரனாக்கிட்டு இருக்கு. போ நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன் தெரியுமா கார்த்தி? தெரியும். இங்க பாரு, டாக் ஸ்குவாட் வர போறாங்க, மத்த எல்லாமே பண்ண போறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க போறாங்க. அதுவும் ஃபிங்கர் பிரிண்ட் மாட்டேன். அதுக்கப்புறம் இருக்குன்னா அந்த வேதத்தலத்தை அரெஸ்ட் பண்ண மாட்டேன். அங்க அந்த பொருளை நான் எடுக்கும்போது எப்படியும் கைரக ஏதாவது மிஸ் ஆயிருக்கும்ல, அப்போ நான் பண்றேன். அண்ணனுக்கு எதிராக தம்பி தான் ஏதோ எவிடன்ஸ் வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அண்ணனை மாட்டி விடுறதுக்கு இவன் தான் ஏதோ போதை பொருள் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், இவனோட கைரேகை தான் அங்க இருக்கு, அதனால இவனை நான் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ரோஹித்துக்கு எனக்கு பிரச்சனையா வந்தாலும் பரவாயில்லடா, உன்னை தூக்கி கொண்டு போய் உள்ள வைக்கிறேன். யோ என்னையா அவர் மேல நீ வச்ச பாசத்துக்கு ஓவரா பண்ற? அப்ப நான் உங்க 2 பேர் மேலயும் ஓவரா பாசம் வைக்கலையா? அப்ப என்ன ஒரு தம்பியா நீங்க 2 பேரும் மதிக்க மாட்டீங்களா? காலையில இருந்து நான் ஆபீஸ்ல வந்து நிக்கிறேன், என்ன ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாரு, ஒன்ன காணன்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. நீ என்னடா அண்ணா இவ்வளவு தூரம் உனக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி அந்த பொருளெல்லாம் எடுத்து வெளியில வச்சிருந்திருக்கேன், நீ நோவாம எடுத்துட்டு போய் அதை மறைச்சிருந்திருக்க. அப்படி இருக்கும்பொழுது தம்பி இவ்வளவு தூரம் பண்ணிட்டானே அப்படின்னு பாராட்டலனாலும் பரவாயில்ல, நீ என்ன துப்பாக்கி வச்சுட்டு மிரட்டுற, அந்த ஆள் என்ன மூஞ்ச சோகமா வச்சுட்டு ஒன்ன காணன்னு அழுகுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? என்னைக்காவது என்ன நினைச்சு பாக்குறீங்களா? தம்பியை மதிக்கிறீங்களா? தம்பி மேல உங்க 2 பேருக்கு பாசமே இல்லைன்னா நீ பாசக்காரன், அதை நாங்க நம்பணும்னா இட்ஸ் ட்ரூ. வாய்முடே, உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணது தப்பு, மொத்தமா நீயே பாத்துக்கோயான்னு விட்டுருக்கணும்னா. இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், அந்த ஆளுக்கு ஐடியா கொடுத்தது நீ தான், அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ தான் ஐடியா கொடுத்தன்றதை நான் மட்டும் கண்டுபிடிச்சேன். அந்த திரும்பவும் சொல்றேனே, அந்த ஆள் கொடுக்கறதே வாக்கு மூலமா எடுத்துக்கிட்டு உன்னை தூக்கி உள்ள வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் போங்காட்டம். இருந்தா போது போங்காட்டமாவே இருந்தா போது. ப்ரோ, எந்த செயல் செஞ்சாலும் அதில் உங்கள் இருவருக்கும் நன்மைகள் இருக்கும் அதுதான் நான் செய்வேன் என்று நீங்கள் ஏன் நம்ப கூடாது? சீப்ப அப்படி நன்மை செஞ்சு கிழிச்சிட்டாலும் உட்காந்துரு, சினிங்கிக்கிட்டே உட்காந்துருன்னு நான் தான் சொல்றேனே. ஒரு வேலை க்ளூ கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அங்க இல்லாத ஃபிங்கர் பிரிண்ட்டை நானே உருவாக்கி அண்ணனை அடிக்கிறதுக்கு தம்பி தான் பிளான் பண்ணிருக்கான்னு கண்டிப்பா ஒன்னதான் அரெஸ்ட் பண்ணுவேன், ரோஹித் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னா. அது எப்படியா? அவர் தானே ஓனரு, க்ளூ கிடைச்சா அவரை தானே அரெஸ்ட் பண்ணணும். ரோஹித் எப்பயுமே பாசத்துல செஞ்சு வச்சிருக்கான் பத்தியா. என்னதான் அவன் முதலாளியா இருந்தாலும் நான் முதலாளி கிடையாது, நான் டம்மி தான், எல்லாமே என் தம்பியும் இலக்கியாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க 2 பேரு தானடா பேக்கப்ல வச்சிருக்கான். சிக்னேச்சர் ஆஃப் த கம்பெனி, அத்தாரிட்டி ஆஃப் த கம்பெனின்னு சொல்லிட்டு, அதனால உன் மேல தாண்டா கேச போட்டு தூக்கி உள்ள வைப்பேன். ரோஹித்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்ப நான் ஜெயிலுக்கு போலாமா ப்ரோ? தாராளமா போலாம்டா, தாராளமா போலாம், போயிட்டு வா, உனக்கு என்ன, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. என் லைஃப், என் லவ், எக்ஸ், என் ஃபியூச்சர். வாய்முடே, அம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் பேர் தாய் பிள்ளை, அண்ணன் உந்தன் உள்ளம் தானே தம்பி என்றும் வாழும் எல்லை, ஒன்றாய் காணும் வானம் என்றும் 2ஆய் மாற நியாயம் இல்லை. நீ இப்படி பண்ணலாம், ஆனா நாங்க எப்படி திரும்ப பண்ணோம்? போடுங்க அட்மின் சாங்க. மனிதன் தூங்கும் நேரம் பார்த்து பாசம் போடும் வேஷம், துரோகம் 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 துரோகம். நீ வாய் திறந்து கேட்டிருந்தால் உயிரை கூட துரோகம் பண்ணல. துரோகம் பண்ண உன்ன மாதிரி ஆளுக்கு கொடுக்குற சரியான தண்டனை இதுதான், புரியுதா? ஏன் முடிவை நான் சொல்லிட்டேன், இதுக்கும் ரிமைண்ட் பண்ணிக்கோ. ப்ரூ ஏதாவது கிடைக்க சான்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு, இல்ல உள்ள போக ரெடி ஆகிக்கோ. தட்ஸ் எனஃப். குட் பை. எனக்கு தெரியாதா ப்ரோ, நீ எந்த க்ளூவையும் வெளியே கிடைக்க விட மாட்டேன்னு? போதை பொருள் இருந்ததை கரெக்டா கண்டுபிடிச்சி அது தெரியாத மாதிரி எடுத்துட்டேன்னா. பட் நீ சொன்ன மாதிரி தான் அந்த டாக் ஸ்குவாடு, ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்போர்ட்டு, இவங்கள்ட்ட இதெல்லாம் இப்படி மறைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தான் உள்ள ஒன்னை கொத்து விட்டேன், நைட்டு ஒன்னை தூண்டி விட்டேன். போதை பொருள் உள்ள வச்சா ரோஹித் அண்ணனுக்கு பிரச்சனை வரும்னு நல்லாவே தெரியும். என்னோட பயம் என்ன அப்படின்னா, ரோஹித் ப்ரோ ஒன்ன இவ்வளோ தடவை யூனிஃபார்ம் போடுன்னு சொல்லியும் நீ கேட்கல. நார்மலா மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டதான். பட் திடீர்னு ரோஹித் ப்ரோ மேல இருக்கிற பாசத்துல நான் யூனிஃபார்ம் போட மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லிட்டா என்ன பண்றது ப்ரோ? லாஸ்ட் சான்ஸ், இந்த டைம் நீ வேணான்னு தூக்கி போட்ட அப்படின்னா திரும்ப ரீஜாயின் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. உன்னை ஸ்ட்ராங்கா போலீஸ் டியூட்டிக்குள்ள கொண்டு வந்து வைக்கணுமே, அதுவும் சாதாரணமான கேஸ் இல்ல. சொந்த ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்லயே போதை பொருள் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்ததும் நேர்மையா போய் சர்ச் பண்ணியிருக்காருன்னு உனக்கு இந்த சமுதாயத்துல மாசா ஒரு பேர் கிடைக்கணும்ல.
அது மட்டும் இல்ல இந்த மாதிரி ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு அப்படின்னு நீ தேட ஆரம்பிப்ப, இந்த கேஸை விசாரிப்ப. இந்த கேஸை கையில் எடுக்கும்போது நீ நியூவா டியூட்டியில் ஜாயின் பண்ண உடனே எடுக்கிற முதல் கேஸே நீ மாசா ஜெயிக்கணுங்கிறது தான். உனக்கு இப்படி ஒரு கேஸை நானே கிரியேட் பண்ணி கொடுத்தேன். ஏன் ப்ரோ, ஒரு குழந்தை வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா பெத்தவங்க கஷ்டப்படுறது இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள நீ ஸ்ட்ராங்கா நிக்கணுன்றதுக்காக எங்க பேரை நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா போட்டிருக்கோம். எனக்கு தெரியும் ப்ரோ, இந்த கேஸை முடிச்சு கெத்து காட்டுவேன்னு. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தானே ப்ரோ இப்படி ஒரு பிளானை போட்டு வேதச்சலத்தை தூண்டி விட்டேன். இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ மாட்டிட்டா கூட ரோஹித் ப்ரோக்கு எவ்வளவு பெரிய அசிங்கன்னு எனக்கு தெரியும். கடைசி டைம்ல என்னால சமாளிக்க முடியல தான். அதெல்லாம் எப்படி மறைச்சு வைக்கிறது, வச்ச தடையும் இல்லாம பண்றதுன்னு எனக்கு தெரியல தான். அதனால தான் நேற்று நைட்டே உன்னை இந்த கேம்குள்ள இன்வால்வ் ஆக வச்சேன். எத்தா ஸ்டெடியா நிக்க போறது என் சஞ்சய் ப்ரோ, நடுவில் உன்னை போலீஸ் யூனிஃபார்ம்ல பார்த்து சந்தோஷப்பட போறது ஏ ரோஹித் ப்ரோ. ஆட்டம் நல்லா இருக்குல்ல?